வெல்கம் டு சண்டே நிகழ்ச்சி. எல்லாருக்குமே பெண்கள் தின நல வாழ்த்துக்கள். இன்னைக்கு மார்ச் 8, 2015 இருக்கோம். இன்னைக்கு வேணும்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு இருந்த நிலைமையை விட, ராமாமிர்தம் நிலைமையை விட, மணியம்மை நிலைமையை விட பெட்டரான நிலைமையில பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் கூட அவங்களுடைய வளர்ச்சி எது வரைக்கும் இருக்கு, எப்படியெல்லாம் இருக்க வேண்டி இருக்கு அப்படின்றத நம்ம பேசி தீர்ந்து தான் ஆகணும். ஆனால் எனக்கு இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அத்தை பொண்ணு இருக்காங்க. அவங்க 12th எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க படிக்க நினச்சது, ஆசைப்பட்டது, அவங்களுடைய எய்ம் என்னவா இருந்தது அப்படின்னா தமிழ் இலக்கியம் படிக்கணும் அப்படின்னு. அவங்களுடைய அம்மா மேத்ஸ் டீச்சர். அவங்களுக்கு அது ஒரு பெரிய அவமானமாக இருந்தது. அவங்க சொன்னாங்க, ஒரு மேத்ஸ் டீச்சர்னுடைய பொண்ணு இவ்வளோ நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்க, ஆனால் நீ போய் தமிழ் இலக்கியம்னா யாருக்குமே எதுவுமே சீட்டு கிடைக்கலன்னா எடுக்கிற ஒரு கடைநிலை ஒரு விதமாக இருந்தது. அந்த சப்ஜெக்டை நீ எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவங்கள மனசு மாற்றி அக்ரியில் சேர்த்துட்டாங்க. பிஎஸ்சி அக்ரியில் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, சரி இதில் நான் பெரிய ஆளாக படிச்சுட்டு வரணும் அப்படின்றதுக்காக ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னபோது அந்த செலவு என்ன ஆக போகுதுன்னு யோசித்து பார்த்துட்டு அதுக்கான செலவை இவங்க செலவு பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ மொத்தத்தில் அவங்க படிக்க நினச்ச படிப்பையும் படிக்க முடியாமல், எட்டணும்னு நினச்ச அந்த இடத்தையும் எட்ட முடியாமல் போனது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறையாகவே இருந்து போயிடுச்சு. ஆனால் அதுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், கிடைச்சதை வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறோம். அது எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட பெண்களுக்கான தன்னுடைய வாழ்க்கை முறையையும் கல்வி தேர்ந்தெடுக்கிற அந்த வாய்ப்பையும் தீர்மானிக்கிறது யாராக இருக்காங்க அப்படின்ற போது இந்த சமுதாயம் சொல்கிறது வேற ஒன்றுமே கிடையாது, குடும்பமும் கூட. எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட கேள்வி என்ன இன்னைக்கு அப்படின்னா, பெண்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது சமூகமா இல்லை குடும்பமா அப்படின்றது தான். குடும்பம் தான் அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்கிறவங்க பத்மாவதி, அருண் பாரதி. இல்லை சமூகம்தான் தடையா இருக்கு அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்கிறவங்க தாமரை கண்ணன், கயல்விழி. இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் சமூகம்தான் தடையா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு உட்கார்ந்துருக்காங்க. நிறைய பேர் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. இல்ல குடும்பம் தான் தடையா இருக்கு பேசுறதுக்காக அந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம நினைச்சது எல்லாத்தையும் படிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல நான் நினைச்சது தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? கை தூக்குங்க. ஒரு 6 பேர் தான். ஸோ இங்கே இருக்கிற பெண்கள்லேயே நான் நினச்சது என்னாலே படிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறவங்க 6 பேர் தான் தேறி இருக்கோம். அப்படின்ற போது நம்ம எடுத்துக்கிட்ட இந்த கேள்வி, அந்த கேள்வியை அலசுற விதம் ரொம்ப சரியான விஷயமா இருக்குது. என்ன படிச்சீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? நான் எம்பிஏ படித்தேன். நான் எம்பிஏ தான் படிக்கணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக எனக்கு குடும்பத்திலேருந்து ஃபோர்ஸ் பண்ணப்பட்டது டீச்சர் ப்ரொஃபஷன் தான். ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப சேஃப்டியான ப்ரொஃபஷன் டீச்சர்னு தானே சொல்லுவாங்க. அதனால் நான் டீச்சர் ப்ரொஃபஷன் தான் சொல்லப்பட்டது. ஆனால் எனக்கு கொஞ்சம் வெளியில் வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். குடும்பத்தில் எல்லாருமே டீச்சர்ஸ் தான். நானும் அதுலேயே மறுபடி இருக்க விரும்பலை. எந்த மாதிரியான தடங்கள் எல்லாம் வந்தது உங்களுக்கு முதல்ல? எப்படி தடங்கல்கள் என்ன வந்ததுன்னா, இப்போ நான் எம்பிஏ எடுத்திருந்தேன், அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் அந்த லைனில் இருந்தேன். அதனால் என்ன ஆகும்னா, அந்த இயர் எண்ட் டைம்லலாம் நைட் அதிக நேரம் இருக்க வேண்டியது வரும். அந்த மாதிரி சமயங்களில் ஒவ்வொரு சமயமும் வீட்டில் இருந்து எனக்கு வரக்கூடிய வார்த்தை இதுதான். இதே டீச்சர் ப்ரொஃபஷன் நான் சொன்னபடி எடுத்திருந்தேன்னா 9 to 5 வீட்டில் உட்காந்துக்கலாம். எதுக்கு இப்படி 11 மணிக்கும் 12 மணிக்கும் காலம் கெட்டு கிடக்குது? இது தேவையா? இதுதான் முதல்ல அடிப்படையாக வரக்கூடிய விஷயமே இதுதான் இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறவங்க யாரு உங்களால் படிக்க முடிஞ்சதுன்னு சொன்னீங்க இல்லையா? நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும்னு தான் நினைச்சேன். ஸோ என்னோட பேரண்ட்ஸ் எதுவுமே தடை சொல்லலை. தமிழாசிரியராக இருக்க பள்ளியில் தமிழாசிரியர் ஆகணும் தான் என்னோட முதல் ரொம்ப ஆசை. நீங்க ரொம்ப சேஃபான ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துட்டீங்க முதல்லயே. நான் என்ன படிக்கணும்னு நினச்சேனோ அதான் படிச்சிருக்கேன். இப்போது எம்பிஏ பண்ணிகிட்ருக்கேன். பிகாம் முடிச்சுட்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஸ்டாஃப் நர்ஸு. எங்கள் அப்பா ஸ்டாஃப் நர்ஸ் தான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால் நானும் ஸ்டாஃப் நர்ஸ். நான் படிக்கணும்னு நினச்சது என்னால் படிக்க முடியல அப்படின்னு நீங்கள் அதுக்கு சொல்லுங்கள். அதுக்கு
தடையாக இருந்தது யார்? சமுதாயம் தான் பெரிய தடையாக இருந்துச்சு. அம்மாக்கெல்லாம் எந்த பெண்ணும் வந்து தன் மகன் நல்லா படிக்கக்கூடாது, பெரிய ஆள் ஆகக்கூடாதுன்னுலாம் ஆசை இருக்காது. பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை இருக்கும். வெளியில் அனுப்பிட்டா அக்கம் பக்கம் சமுதாயம் 4 பேர் என்ன சொல்லிடுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அதை தான் சிந்திச்சாங்களே ஒழிய நம்மளோட நீங்கள் என்ன டேலண்ட். படிக்கணும்னு நினச்சிங்க? நான் வந்து குரூப் எக்ஸாம்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அதுக்கான வாய்ப்பே வெளியிலேயே அனுப்பினாலே அந்த காலத்தில் ஒரு பெரிய தவறாக அதை யோசிச்சாங்க. இப்போ வந்து 2015 நம்ம இருக்கிறோம் மேம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தலைமுறை தான் வந்து முதல் தலைமுறை பெண்களே வெளியில் வந்திருக்கோம். நம்ம பாட்டிங்க வந்து சுத்தமாக படிக்காதவங்களா இருப்பாங்க, அம்மா காலம் வந்து கொஞ்சம் படித்தவங்களா இருப்பாங்க. இப்போ நம்ம தலைமுறையில் தான் வந்து இன்ஜினியர்ஸு, டாக்டர்ஸு, ஆர்கிடெக்ட்ஸ் இப்படிலாம் அட்லீஸ்ட் பொண்ணுங்க இருக்காங்க அப்படிங்கிற லெவலில் வந்திருக்கோம். இப்படி வந்தவொடனே இவ்வளோ பெரிய பிரச்சனை பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இவங்க சொன்னாங்க சேஃபர் சைட் ஜாப் எல்லாம் கண்டிப்பாக அலோவ் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு வீட்டில் பேசி பாருங்களேன். ஓ ஏரோநாட்டிக்கல் படிச்சு நீ என்ன பிளேன்ல என்ன கிழிக்க போற அப்படின்னு யோசிப்பாங்க, ஒரு கேள்வி வரும். இப்போ சயின்டிஸ்ட் ஆக போறேன்னு சொல்லி பாருங்களேன், தேர் ஆர் சர்டைன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அந்த மாதிரி சில வேலைகள் வந்து பெண்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இப்பயும், அது 2015-14 கிடையாது, இப்பயும் அவங்க ஒரு இது வச்சிருக்காங்க. இப்போது டான்ஸ் கற்றுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, பரதநாட்டியம் கற்றுக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன வயசில் ஏற்றி விடுவாங்க, இந்த கண் நல்லா இருக்கு டான்ஸ்லாம் கற்றுக்கோ. வீட்டில் முதல்ல கேட்டோன்னே ஆடுனா குடும்பம் விளங்காது, குடும்பம் ஆடி போயிடும், நீ டான்ஸ் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போற, மாமியார் வீட்டுக்கு போய் தைய தக்கான்னு குதிக்க போறி, அது வேற கதை. சமீபத்தில் 3 days பேக் நியூஸ் பேப்பரில் படித்த சம்பவம், ஒரு அக்கா தங்கச்சி சேர்ந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரும் படிச்சிருப்பீங்க அந்த சம்பவத்தை. எதனாலன்னு படிச்சிங்களா? அவங்க அப்பா வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், எனக்கு இதுக்கு மேலே பெண்கள் படிக்கிறத விருப்பம் இல்லை, கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னதுனால அந்த ஒரே காரணத்துக்காக அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சிட்டில இருந்துட்டு நம்ம அப்பா அம்மா இப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, கிராமப்புறங்கள்ல போய் பாருங்க எத்தனை அப்பா அம்மா வந்து பெண்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கும் இருக்கு பெண் சிசு கொலையெல்லாம், இன்னைக்கும் அதெல்லாம் மறைஞ்சு போயிடல. என்னன்னா இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு என்ன சர்டைன் லிபர்ட்டிஸ் தராங்க, வித்தின் சர்டைன் லிமிட்ஸ் அவங்க வெளியில வந்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நீ இன்ஜினியரிங் படிக்கிறியா, ஓகே படி. டாக்டருக்கு படிக்கிறேன்னு சொன்னா டாக்டருக்கு படிக்கிற பொண்ணுங்களால ஃபேமிலி லைஃப்ல இன்வால்வ் ஆக முடியாது. எனக்கு தெரியல அது எப்படின்னு தெரியல. டாக்டருக்கு படிச்சுட்டா ஃபேமிலி லைஃப்ல இன்வால்வ் ஆக முடியாதான். எந்த டாக்டருக்கும் கல்யாணமே நடக்கலையா? நீ என்ன பாடி கிழிக்க போற, நீ என்ன ஆடி கிழிக்க போற, உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபேமிலி லைஃப்லேயே ஸ்டார்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்த லெவல் யோசிக்கிறது மற்றது எல்லாமே. அந்த சர்டைன் லிபர்ட்டிஸோட கூடிய படிப்புகளை வந்து படிக்க வைக்கிறாங்க. நைட் ஷிஃப்ட் போறேன்னு சொல்றேன், நைட் ஷிஃப்ட்லாம் போனால் என்னத்துக்கு ஆறுது? காலைல வந்து எப்படி சமைச்சு வைப்ப, எப்படி ஏதோ நம்ம பிறந்ததே சமைக்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் வீடு கூட்டுறதுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து வெளியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சமூகத்தினை இப்படி சொல்றீங்களே, பாரதியார் தான் மங்கையராய் பிறப்பதற்கே மாதவன் செய்த வேண்டுமானா அந்த மாதிரி ஒரு 4 மனுஷன் இருந்ததுனால தான் இன்னைக்கு இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். பாரதிதாசன் சொன்னாரு, ராஜாராம் மோகன் ராய் இருந்தாரு, விவேகானந்தர், இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்னும் சுத்தம். அடுக்களை தான் அவள் சாம்ராஜ்யம், அடுப்பிள்ளையால் அவள் பூஜ்யம், எடுப்படியானால் ஏமாளியானால் அங்கேயே புதைச்சிட்டாங்க, அடுப்படியிலேயே புதைச்சிட்டாங்க நம்மள. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஹோம் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் தான் சமுதாயத்துக்கு போகுது. அடிப்படையில் ஒரு குடும்பம் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் த்ரோ பண்ணுறது, படிக்கிறதுல ஆரம்பிச்சு, ட்ரெஸ்ஸிங்கில் ஆரம்பிச்சு, காஸ்டியூமில் ஆரம்பிச்சு, பிடிச்ச விஷயங்களை கற்றுக்கிறதுல ஆரம்பிச்சு, வீட்டுக்கு வெளியில் போய் ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. நான் கிளாஸுக்கு போயிட்டு லேட்டாக வரேன்னு சொன்னால் ஏன் இவ்வளோ நேரம், எதுக்காக, கூட ஒரு ஆம்பளை பிள்ளையை கூட்டிட்டு போ. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு பெண் வேலைக்கு போறா அப்படின்னா அங்கே அது வேற மாதிரி. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சு பெங்களூர் போனான்னா நீ சென்னையில் இருக்கிற வேலையை விடணும். அப்புறம் எப்படி நீங்க வந்து சமுதாயத்தை குறை சொல்ல முடியும்? குடும்பத்தில் இருக்கிற எதிர்ப்பு தான் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றீங்கம்மா நீங்க? +2 வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அட்டன் பண்ணி ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். எனக்கு ஆக்சுவல் அந்த ஸ்போர்ட்ஸ் லெவல்லையே போய் படிக்கணும்னு ஆசை. அது வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கணுங்கிறதுக்கு முடியாது. ஒரே வார்த்தை, பொம்பளை பிள்ளைய நான் அனுப்ப மாட்டேன், ஏன்னா நீ பொண்ணு, வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது. இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் கணவனை இழந்தால் மொட்டை போடணும்னு சொல்லுவாங்க. எந்த பெத்த அப்பா அம்மாவுக்காக அதை மொட்டை போட்டு அந்த கணவனை இழந்துட்டா விதவைக்கு கைம்பெண்ணு பொட்டிட்டு பார்த்திருக்கோம் இப்போது. ஆனால் விதவை மறு விவாகத்தை வீட்டில் உள்ளவங்க ஆதரிப்பாங்க. சமுதாயத்தில் எதுவும் சொல்லிடுவாங்களோ, இந்த பொண்ணு விடோக்கு ரீமேரேஜ் பண்ணிட்டாங்களோன்னு சொல்லுவாங்களோ, இவன் தரங்கட்ட குடும்பம்னு சொல்லிடுவாங்களோ, பொண்ணை பெற்று அப்படி 2வது புருஷனுக்கு மறுத்தாலி கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்களோங்கிற இந்த சமுதாயம் இருக்கே, அதை வெறும் வாயில் அவள் கிடைச்ச மாதிரி எல்லாத்தையும் மென்னிட்டு இருக்கும். தாமரைக்கண்ணன், நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்கல்ல? என்னன்னா இப்போ குடும்பம் என்ன செய்யும் அப்படின்னா சமூகத்தின் எண்ணங்களை பிரதிபலிக்கிற கண்ணாடியாக மட்டும்தான் குடும்பம் இருக்குது. அதாவது உண்மை, வழி இல்லை. இப்போ இந்த குடும்பம் பாருங்களேன், ஒரு பெண்ணுக்கும் ஒரு சாதாரண பாருங்கள், இன்றைக்கும் கூட நான் அண்டர்லைன் பண்ணிக்க இந்த வார்த்தை, இன்றைக்கும் கூட எவ்வளோ வளர்ந்துட்டோம், டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, கம்யூனிகேஷன் வளர்ந்துருச்சு, பெண்கள் படிச்சுட்டாங்க, முன்னேறிட்டாங்க, ராக்கெட் ஓட்டுறாங்கன்னு 1000 விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கும் கூட
ஒரு முதலாவதாக ஒரு திருமணமான ஒரு தம்பதி முதலாவது ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தவர்கள் 2வது குழந்தைக்கு முயற்சிக்கிறார்கள். 2வது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக சந்தோஷமாக எடுத்துக்கிறான். ஆனால் முதலாவது பெண்ணை பெற்றுட்டா 2வது குழந்தை பெற்றுக்கொள்ள யோசிக்கிறான். இங்கேருந்து ஆரம்பிக்கிற விஷயங்களே. நான் பெண் குழந்தை பெற்றவன் தான். ஆனால் என்னை மாதிரி தகப்பன்களுக்கு என்ன சிக்கல் தெரியுமா? எதையாவது ஒன்று பேசினா கூட ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்ற மாதிரியே பேசுகிற, பேசுவதற்கு கூட ஆணை பெற்றவனுக்குன்ற பேச்சு பெண்ணை பெற்றவனுக்கு பேச்சு தின்னு யாரோ கூட சமூகத்தை உருவாக்கப்பட்டிருக்குது. நானே கொஞ்சம் தாமதம் செலவழிச்சு வச்சுக்கோங்களேன். மனைவி சொல்வா, ஏங்க பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே என் மகனாக இருந்தால் இந்த வார்த்தை வராது. மகளாக இருக்கிறது பொம்பளை பிள்ளை வீட்டில் வச்சுக்கிறீங்க. இந்த கருத்துருவா உருவாக்குறது யாரும் என் மனைவி இல்லை, சமூகம். இதையும் சொல்லணும். நம்ம வந்து எல்லா நெகட்டிவ்ஸும் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அடைஞ்சிருக்கிற பாசிட்டிவ்ஸும் சொல்லணும். இன்னைக்கு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த அப்பாக்கள் அம்மாக்கள் வந்து அந்த குழந்தைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது கூட இல்லாமல் இருந்தது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி. படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. என் குழந்தைக்கு வந்து தன்னுடைய காலில் நிற்கக்கூடிய ஒரு தைரியத்தை நான் கற்றுக் கொடுக்கணும், அந்த தைரியத்தை கொடுத்துட்டு தான் என் வீட்டில் இருந்து அடுத்த வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. சாதனை படித்த பெண்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது என்னுடைய தெரு முனையில் இருக்கிற கணவன் விட்டுட்டு போனாலும் காய்கறி விற்றுக்கிட்டு தன்னுடைய 2 குழந்தைங்களையும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற கனகாவை பற்றியும் பேச வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் வந்து யாரோ என்னென்னமோ பண்ணியிருக்காங்க, இந்திரா நூயி மாதிரியான வெற்றி பெற்ற பெண்களில் ஒருவராக சொல்லும்போது உலகத்தில் வெற்றி பெற்ற பெண்களில் ஒருவராக நம்மளுடைய இந்திய பெண்மணி இந்திரா நூயை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது தன்னுடைய கணவன் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் அலுவலக பணிகளையும் வீட்டு வேலைகளையும் குழந்தைகளுடைய விவகாரத்தை எல்லாத்தையும் சமாளிச்சிட்டு இருக்கிற என்னுடைய சித்தியை பற்றி பேசணும். அதாவது ஃபோக்கஸ் விழுந்தால் மட்டும்தான் கிடையாது. பெண்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை நிலையில் எந்த நிலையில் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் அவங்க முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறதே தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமூகமே அதனால் பயன் அடையுது அப்படின்றதுல எந்த விதமான ஐயமும் இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்தியன் எக்கானமி அப்படின்னு பார்த்தோம்னா அதில் சம பங்கு பெண்களுடைய பங்கும் இருக்குது. அப்படி ஒரு சம பங்கு பெண்ணுக்கும் இருக்கிற பட்சத்தில் அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்ற போது அந்த வேலையை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரமோ அந்த சூழ்நிலையோ அவளுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி இந்த செக்மெண்ட்டில் நம்ம பேச போகிறோம். இப்போ வந்து எல்லாருமே இங்கே வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா, இல்லை யாரெல்லாம் போகலை சொல்லுங்கள். இதில் வந்து நீங்கள் போகல இல்லையா, ஒரு 7 பேர் தான் போகல. ஏன் போகல நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணும்போது ரூல்ஸே வேலைக்கு போகக்கூடாது. ஓ, அதான் ரூல்ஸ் போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு வேலைக்கு போகிறதுக்கெலாம் ஒரு தடையே கிடையாது. என் பொண்ணு என் பையன் இவங்க 2 பேருக்காகவே நான் வேலைக்கு போகல. வேலைக்கு போயிட்டு இருந்தேன். 69 to 79 வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு அப்புறம் நாத்தனாருக்கு கல்யாணம் எல்லாம் உனக்கு மாமியார் வேலையை விட்டுட்டு, நாத்தனை யாருமே ஒர்க் பண்ணல எங்கள் வந்து புக்கத்து வீட்டில், மாமியார் வீட்டில். அதனால நீ வேலைக்கு போகக்கூடாது, மாமியார் தடை. நான் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தேன். எனக்கு நர்ஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை. நான் மேற்கொண்டு படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சமுதாயம். அதாவது எங்கள் சித்தப்பா பெரியப்பாலாம். ஆக்சுவலி நான் நர்சிங் தான் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. என்ன எல்லாரும் நர்ஸு தான் ஆகணும், அது நான் நினைக்கிறேன் ஒரு சேவை மனப்பான்மையோடு நம்ம எல்லாரும் இருக்கிறதுனால அப்படி தோணுச்சோ என்னமோ. நான் கூட அப்படி தான் சொன்னேன். 5th ஸ்டாண்டர்டில் என்னை கேட்டாங்க என்ன ஆகணும் அப்படின்னா, நர்ஸ் ஆகி நான் ஆர்மியில் போய் எல்லாருக்கும் சேவை செய்யணும் அப்படின்லாம் சொன்னேன் நான். வீட்டில் வந்து எல்லாருக்கும் ஓகே தான் பண்ணுமா அப்படின்னாங்க. அம்மாட்ட பேசும்போது தனியாக கூப்பிட்டு பேசும்போது, நீ மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது எனக்கு ஓகேம்மா, பட் சமூகம் வந்து என்ன நினைக்கும், நீ நர்சிங் பண்ணனா நைட் ஷிஃப்ட்டு வர செய்யும், நீ வெளியே தங்க வேண்டியது வரும், இதனால் நம்மளுடைய சமூகம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் பல விதமாக பேசுவாங்க, நீ நல்லவளாலே போனால் கூட உன்னை அந்த சமூகம் கெட்டவளாக மாற்றி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன வேலை பண்ணி? இப்போ நான் வந்து டைட்டிஷியன் முடிச்சுட்டு சேம் ஹாஸ்பிட்டல் லைனில் தான் இருக்கேன், பட் டைட்டிஷியனாக இருக்கேன். ஸோ டைமிங் வந்து 9 to 4. ஷிஃப்டினுடைய டைம் என்ன, எவ்வளோ தூரம், எவ்வளோ சேஃபாக இருக்குது, எந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இந்த பெண்கள் போய் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் கணக்கு எடுத்துகிட்டு தான் அந்த பொண்ணை வந்து ஒரு வேலைக்கு அனுப்புறதா வேண்டாமா அப்படின்னு. இப்போ எல்லாரும் வேலைக்கு அனுப்புகிறாங்க, அது வந்து ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். எதுக்காக அனுப்புகிறாங்க அப்படின்னா பணம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காக அனுப்புகிறாங்க. என்ன சொல்கிறீங்க அருண் பாரதி, அவங்க வந்து சமூகத்தினால தான் அப்படின்னு சொல்கிறாங்களே?
அதான் மேடம், இப்போ எல்லாருமே சமூகம் சமூகம் சமூகம்னு சொல்கிறத என்னால் முழுசாக ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் போன செக்மெண்ட்டில் லாஸ்ட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்க, இன்றைக்கி வந்து என்ன தான் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி பெண்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவான வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ என்னை பொறுத்த மட்டும் நான் அந்த கருத்தை ரொம்ப வரவேற்கிறேன். என்னென்னா, அமெரிக்காவுடைய முதல் குடிமகளும் அமெரிக்க அதிபர் ஒபாமாவும் அவங்களோட மனைவியும் உட்கார்ந்துருக்கிற அந்த மேடையில் ஒரு கம்பீரமான பெண்கள் படை அணிவகுப்பு வந்து நடைபெறுது. இது ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க, மாபெரும் ஜனநாயக நாட்டினுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி வந்து என்னென்னா, குடியரசு தின விழாவில் முதல் முறையாக பெண்கள் படை அணிவகுப்பு நடக்கிறது. இதுதான் ஃபஸ்ட் டைம். அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பூஜா தாக்கூர் வந்து அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. இப்போ செய்தியாளர்கள் கேட்குறாங்க, நீங்கள் இராணுவ வீரர், ஒரு பெண்ணாக இருந்துட்டு எப்படி இராணுவ வீரராக இருக்கீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அந்த பூஜா தாக்கூர் சொல்கிறாங்க, முதல்ல நான் வந்து ஒரு இராணுவ வீரன், அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு தைரியத்தையும் வீரத்தையும் பேசுவதற்கான எல்லா விதமான வசதியையும் வாய்ப்பையும் இந்த சமூகம் கொடுக்க தான் செய்யுது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து உங்களை வரவேற்பதற்கு தயாராக இந்த சமூகம் இருக்கிறது. சமூகம் எப்பவுமே என்கரேஜ் தான் பண்ணுது, குடும்பம் தான் டிஸ்கரேஜ் பண்ணுதுன்றது என்னுடைய வாதம். சமுதாயம் என்கரேஜ் பண்ணுது, சிவப்பு கம்பளம் விரிக்குதுங்கிற ஒண்ணுமே இல்லை. அந்த சிவப்பு கம்பளம் எது வரைக்கும் தெரியுங்களா? நீ எந்த வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதுக்கான குறியீடு அது. நீ அதை தாண்டி போவேனா இழுத்துருவேன். இழுக்கிறதுக்கான என் கையில் இருக்கிற ஒரு கயிறுங்க அது, அவ்வளோதான். என்ன இன்னைக்கு சமுதாயம் செஞ்சிருக்கு, உன் காலில் ஒரு கயிறை கட்டி விட்டுருக்கேன். வெளியிலேருந்து பார்க்க நான் மிக ஆரோக்கியமான சமுதாயம், நான் பெண்ணை பாரு எது வரைக்கும் வேணா விடுவதற்கும் பிடித்து வைப்பதற்குமான ஒரு பொருளாதான நம்ம இன்னமும் நம்ம சமுதாயத்தில் வந்து பெண்கள் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து இவங்க ரொம்ப நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்த இடம் சார்ந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம். நான் பிறந்து வளர்ந்தது திருவண்ணாமலையில், காலேஜ் படித்தது தஞ்சாவூரில், வேலை பார்க்குறது சென்னையில். இந்த 3 ஊர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? ஒரு முக்கோணத்தில் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே. ஆனால் எங்கள் அம்மா அப்பா கிட்ட சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கேட்குற கேள்வி, என்கிட்டையும் தொடர்ந்து கேட்கப்படுற கேள்வி, திருவண்ணாமலையில் காலேஜே இல்லைன்னா அவனை தஞ்சாவூர் அனுப்பி படிக்க வச்சாங்க. தஞ்சாவூரில் திருவண்ணாமலையில் வேலை கிடைக்காமலா சென்னையில் வந்து தான் நீ வேலை பார்க்கணுன்னு இருக்கு. வீட்டுக்கு ஒரே பிள்ளை, அப்பா அம்மா நல்லா சம்பாதிக்கிறாங்க, உன்னை எதுக்குமா சென்னையில் அனுப்பி இப்போ வந்து நீ கஷ்டப்பட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்கணும்னு நீ வந்து நினைக்கிற? இது இந்த சமுதாயம் வந்து தொடர்ந்து குடும்பத்தை மேலே வைக்க குடும்பம் வந்து தடை பண்ண ஆரம்பிக்குது. அப்போ இதனுடைய அடிப்படை எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, சமுதாயம் எப்படி பாத்துருமோங்கிற பயத்திலேயே தொடர்ந்து வந்து இந்த குடும்பம் வந்து இழுத்து பிடிக்க வேண்டிய நிலைமைக்கு போயிடுது. இங்கே என்ன விஷயத்தை பற்றி வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு அப்படின்னா, உங்களுடைய முன்னேற்றம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் முன்னேற வேண்டிய இடத்துல இருக்கீங்க, முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க, முன்னேறணும் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு, நம்மளுடைய கயல்விழி சொன்ன மாதிரி வந்து அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு குரங்காட்டி வந்து என்ன பண்ணுவார், அது எல்லா வித்தையும் காமிக்கணும், ஆனால் அது தன்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கயிறில் கட்டி வச்சிருப்பாரு. அந்த கயிறு தான் கட்டி வச்சுக்கிட்டு ஆட்டம் காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது யாருமே மறுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. ஒரு பெண்ணுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது சமூகமா குடும்பமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு லீஷில் விட்டுட்டு இருக்காங்க பெண்ணை அப்படின்னு சொல்லி முடித்தேன் பார்த்தீங்களா? ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னா, ஒரு பெண் பிறந்ததுக்கப்புறம் நல்லா படித்தாலும் என்ன செஞ்சாலும் ஒரு வேலைக்கு போனாலும் எல்லாமே அந்த பெண்ணை வந்து தயார்படுத்துறது, அந்த சர்டிஃபிகேட்டோடு நின்றுக்கிட்டு அப்பா அம்மாவும் நின்றுட்டு இருக்கிறது எதுக்கு அப்படின்னா, ஒரு நல்ல வீட்டுக்கு அனுப்புறதுக்காக, கல்யாணம் பண்ணி அனுப்புறதுக்காக. அதுதான் நம்மளுடைய நியதி, நேச்சுரலான நியதியும் அது அப்படின்றதுனால அதை யாருமே கேள்வி கேட்கல. ஸோ கல்யாணம் அப்படின்னு வரும்போது எப்படிப்பட்ட தேர்வுகள் நமக்கு இருக்குது, எப்படிப்பட்ட விஷயங்களை நாம் தீர்மானிக்க முடியுது அப்படின்றத பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். அப்படின்னு கல்யாணம் அப்படின்ற வரும்போது அந்த தேர்வு செய்யறதுக்கான சுதந்திரம் அவளுக்கு இருக்கா? யாருக்கெல்லாம் லவ் மேரேஜ்? 5 பேர் தான், 6. சரி, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கான ஒரு இடம் உங்களுக்கு கிடைச்சிருந்ததா, இல்லை அதுக்காக நீங்கள் போராட வேண்டி இருந்ததா? நானும் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான். சரி, ஒரு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி குடும்பத்தோட சம்மதத்தோட நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டோம். இங்கே வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க தான் நிறைய அதிகமாக இருக்கீங்க இல்லையா? ஸோ அரேஞ்ச்டு மேரேஜ் ஓகே அப்படின்னு முதல்லையே நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்களா? எனக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி எனக்கு இல்லைன்றதுனால
பெற்றோர்கள் செஞ்சு கொடுக்குற அவங்க திருமணத்தை மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கையும் அதெல்லாம் அதுல ஒரு- என்ன மாதிரி கணவன் வேணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கனவு இருந்ததா உங்களுக்கு? நம்ம அப்பா, நம்ம தம்பி, நம்ம பெரியப்பா, சித்தப்பா அவங்களையெல்லாம் பார்க்குற மாதிரி அவங்க அந்த சமூகம் நம்மளை சுற்றி இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆண் மகன் வரணுன்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது. அங்கே கொடுங்க. எல்லாரும் நர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் கூட ஆசைப்பட்டீங்க. ஆனால் நான் நர்ஸ் ஆனதுனாலேயே எனக்கு திருமணம் லேட் ஆச்சுங்க. ஏன்னா இந்த சமுதாயத்தில் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் நர்ஸையாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், நர்ஸையாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் எல்லாரும் அப்படியே. இதனாலேயே எனக்கு திருமணமே லேட்டாக தான் ஆச்சுங்க. எல்லாம் ரொம்ப பிரச்சனை இருக்கு. எனக்கே வந்து ரொம்ப பிரச்சனை தாங்க. எங்க அப்பா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பார்த்த போது நடிகையா நாங்க கல்யாணம் பண்ண மாட்டோம்னு போயிட்டாங்க. அதே மாதிரி தாங்க மேடம், என்னோடதும் அதே மாதிரி தான். என் பெயரே நான் மறந்து போனேன், மனவிழாவில் நான் தொலைந்து போனேன், என்னை யாருமே தேடவில்லைன்னு சொல்லி ஒரு பொண்ணு கவிதை எழுதுறா. இப்போ மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணோட லைஃப்ல மிக முக்கியமான தருணம், அதே நேரத்தில் ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ்னு ஒரு பொண்ணோட லைஃப் மாறுது. அதை வந்து நீங்க சமூகத்துக்கு பேசினாலும் சரி, குடும்பத்துக்கு பேசினாலும் சரி ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பிஃபோர் மேரேஜ் இருந்த மாதிரியே ஆஃப்டர் மேரேஜ் இருக்க முடியாது. ஆனா அதே இது ஆணுக்கு வந்து இட் இஸ் த சேம் லைஃப் இஸ் கண்டினியூயிங். ஆஃப்டர் மேரேஜும் அப்படிதான் அவனோட லைஃப். சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் வேணாம். அப்படி ஒரு பொண்ணுக்கு வந்து அது டோட்டலா டைவர்ட் ஆகுது, டோட்டலா சேஞ்ச் ஆகுது. இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க நான் வந்து இந்த வேலை பண்ண நினைச்சேன் விட்டுட்டேன் இது பண்ண. பெண்களை அறியாமலேயே குடும்பத்துல சில சூழல்கள் அவங்கள வந்து ஒரு கார்னர் பண்ணி அவங்களே அதுல இருந்தெல்லாம் விட்டுட்டு வரக்கூடிய சைக்கலாஜிக்கல் ப்ரெஷரை வந்து ஏற்படுத்துது. இது வந்து நீங்க ஒத்துக்கிட்டு ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஏன்னா ஒரு ஆய்வு வந்து சொல்லுது, ஒரு பெண் வந்து வேலையை விட்டுட்டு வெளியில வரா அப்படின்னாலோ இல்ல வந்து வேண்டான்னு உதறி எறிஞ்சிட்டு வராரோ சைக்கலாஜிக்கல் ப்ரெஷருக்கு தள்ளப்படுறாவ. இப்போ வீட்டுல எல்லாரும் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது வீட்டு வேலையும் பண்ணணும், அதுவும் பண்ணணும், இதுவும் பண்ணணும், ஒரு கட்டத்துக்கு மேல எதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு எதுக்கு பண்ணிட்டு. என்னோட ஸ்கூல்ல படிச்ச ஒரு கேர்ள் நான் வந்து ஒரு 6-7 இயர்ஸ் கழிச்சு அவளை திரும்ப பார்க்குறேன். நல்லா படிப்பா, நல்ல ரேங்க் ஹோல்டரா இருந்தா. அது என்னடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாச்சு, புருஷனை பார்க்க வேண்டியதா இருக்கு, 3 குழந்தைங்களாயிடுச்சு, இதுக்கு மேல என்னத்தை போய் அழகா பாடுவா. அவளுக்கு வந்து ஒரு சிங்கரா கிளாசிக்கல் சிங்கர் ஆகணுங்கிறது அவளோட எய்ம். இதுக்கு மேல போய் பாடிக்கிட்டு கச்சேரின்னு போய்கிட்டு அதெல்லாம் செட் ஆகலடின்னு சொல்லிட்டு அவளாவே குவிட் பண்றான். இப்ப அந்த ஆசை வந்து 40 வயசு ஆனாலும் சரி 50 வயசு ஆனாலும் சரி மனசோட அடி மனசுல எங்கேயோ ஒரு மூலையில வந்து புதஞ்சு கிடக்கும். பட் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எரிஞ்சிருது வந்து இந்த திருமண வாழ்க்கை. கல்யாணத்துக்கு பிறகு அந்த நல்ல கணவன்மார்களோ அல்லது நல்ல கணவன் கெட்ட கணவன் நான் பிரிக்க விரும்பல, புரிஞ்சுக்கக்கூடிய அவங்களோட வேவ் லெங்க்ல இருக்கக்கூடிய கணவன்மார்கள். நீங்களா லக்கி, லவ் மேரேஜ் சொன்னீங்க, லக்கி சொன்னீங்க, ஓகே. பட் அப்படி அமையாத எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலா டிவியேட் ஆகுது. ஸ்டேட் பேங்க்ல வேலை கிடைச்சி மேனேஜர் லெவல்ல இருந்த ஒரு லேடி ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆனவொன்னே அமெரிக்காவுக்கு வர சொல்லிட்டா. ஓகே, கட்டு வேலை கட்டு கிளம்பு. டைவர்ஸ் கோர்ட்ல எத்தனை டைவர்ஸ் கேஸ் நிக்குது, 45 டைவர்ஸ் கேஸ் பெர் மந்த் ஹேண்டில் பண்றாங்க லாயர். ஸோ அவங்க சொல்றாங்க, ஒரு லாயர் சொல்றாங்க 45 டைவர்ஸ் கேசஸ் மேக்ஸிமம். எதனாலன்னா வேவ் லெங்க் தோத்து போல. என்ன வேவ் லெங்க்? ஒன்றும் கிடையாது. இவங்க வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கு அது ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, பிரச்சனை சந்தேகம். அந்த காலத்துல வரதட்சணை வச்சாங்க, சிகரெட்ல சூடு வச்சாங்க, அப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணி ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. டிங்க்னு ஒரு கான்செப்ட் இருக்கு தெரியுமா, டியூவல் இன்கம் நோ கிட்ஸ். டியூவல் இன்கம் நோ கிட்ஸ் ஹஸ்பண்ட் விரும்புறாங்க. அப்படி அதெல்லாம் பொண்ணுகிட்ட இம்போஸ் பண்ண. குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிற பொண்ணுக்கு அந்த உரிமை கூட கிடையாது. குழந்தை எப்போ பெற்றுக்கணும், குழந்தை வேணுமா வேணாமாங்க டிசைட் பண்ணுறது கூட ஹஸ்பண்ட். அப்போ எந்த அளவுக்கான ஒரு அதிகபட்ச ப்ரெஷர் பெண்ணுக்கு வந்து குடும்பத்திலேருந்து வருது அப்படிங்கிறதா. குடும்பத்திலேருந்து வர ப்ரெஷர் தான் வந்து மிகப்பெரிய ப்ரெஷர். மற்ற எல்லாத்தையும் அவள் தடையை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடலாம். ஆனால் வீட்லேயே அந்த கஷ்டம் வரும்போது என் புருஷனே என்னை புரிஞ்சுக்கலையே, நான் எதுக்காக போகணும், என் பிள்ளைங்களே என்னை புரிஞ்சுக்கலையே, நான் எதுக்காக வாழணும். பாருங்க, இப்படி ஒரு அவல நிலைமையில ஒரு பெண்கள் வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தினால கட்டுப்பட்டு இன்னும் அப்படிதான் இருக்கிறாங்க. என்னன்னா வேற மாதிரியான பிரஷர் இல்ல, தட் இமிடியேட் பர்சன் அப்படின்னு சொல்றது ஹஸ்பண்டே நம்மள புரிஞ்சுக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? சோ ஹஸ்பண்டே நம்மள புரிஞ்சுக்கல அப்படின்ற நிலைமை அந்த ஹஸ்பண்டுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு தாமரை கண்ணன் அதை பத்தி விளக்குறீங்களா? இப்போ புத்தனின் மனைவி யசோதரை மேலேயே ஒரு விமர்சனம் உண்டு. ஏதோ ஒரு இரவில் ஒரு சாமத்தில் யசோதரையும் ராகுலனும் தூங்குகிற போது பனித்துளியை அந்த புல்லை பிரிகிற பனித்துளி மாதிரி சத்தம் இல்லாமல் வெளியே போயிட்டான் சித்தார்த்தன். சில ஆண்டுகள் கழித்து ஊரெல்லாம் சுற்றி புத்தனாகி திரும்பி அதே லும்பினிக்கு வருகிற போது அந்த ஊரே சித்தார்த்தனை புத்தன் என்று வணங்குது, யசோதரை சேர்ந்து வணங்குறான். முதல் புரட்சி குரல் அவர் கொடுத்துருக்கணும். அந்த ஊரில் நின்று அத்தனை பேத்துக்கு முன்னாடி, ஏன் மனுஷா இதே மாதிரி நீயும் ராகுலனும் தூங்குகிற போது நான் சத்தம் இல்லாமல் வெளியே போயிட்டு 2 வருஷங்கள் திரும்பி வந்திருந்தேன்னா என்னை கும்பிட்டுருப்பாங்களா இந்த ஊர் அப்படின்னு ஏன் கேட்கவில்லை இந்த யசோதரை? சார் ஒரு நிமிஷம் சார். திருப்பி வந்து சித்தார்த்தன் கேட்கும்பொழுது, புத்தரா வந்து கேட்கும்பொழுது யசோதரா தான் பையனை கொடுத்துட்டான்.
உன் பையன் என்னால் வளர்க்க முடியாது, நீயே போய் வளர்த்துக்கோன்னு கொடுக்குறான். பெண்ணை பாதுகாப்பதற்கு 1000 வீரர்களை வைத்து சிறையில் அடித்து பாதுகாக்க முடியாது. ஒரு பெண் தன்னையே காத்து கொண்டால் அதான் சரியான காப்பு. அசோகவனத்தில் சீதைக்கு அத்தனை பேர் காவல் இருந்தாலும் கருப்பு காப்பாடல, சீதை தன்னை காப்பாள இருந்தா. அதனால ராவணால அதை கடத்தி சென்ற ராவணனால சீதை கடைசியில எதனால உடைஞ்சு போனா தெரியுமா? ராமன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் கடைசியில, கிளைமாக்ஸ் ஆஃப் தி சீன். ராமன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார், நீ ராவணனோட இருந்தியே, ஒரு நிமிஷமா, நீ ராவணனோட இருந்தியே, மது சாப்பிட்டியா, மாமிசம் சாப்பிட்டியா, உங்களுக்குள் உறவு எப்படி இருந்தது? அந்த கேள்வியில உடைஞ்சு போய் தான் பூமிக்குள்ளேயே போயிட்டா சீதை. இந்த கேள்வி எங்க இருந்து வந்திருக்க முடியும்னா சமூகத்தின் பார்வை வந்திருக்க முடியும். இப்போ விஷயமே தான், சமூகத்துக்கு இரையாகி போன ராவணனும் சமூகத்துக்கு கணவன் அப்படி ஒரு கேள்வி கேக்குறாருன்னா சமூகம் என்ன சமூகம்? அப்ப என்ன நீங்க ஏன் திருப்பி கணவன் அந்த பேரை உடைச்சிக்கிட்டு வெளியே வாங்க? ஸோ உடைச்சிட்டு வெளியே வரணும் அப்படின்னா முதல்ல பெண் தன்னைத்தான் அறிந்திருக்கணும் அப்படின்றது. தன்னைத்தான் அறிந்திருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கான சமூக சூழல் நமக்கு இருக்கா அப்படின்றத பத்தி தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. ஒரு பெண்ணுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது சமூகமா குடும்பமான்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு விஷயம் வரைக்கும் வந்திருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய அத்தியாயமாக இருக்குது வாழ்க்கையில். எத்தனையோ விஷயங்களை தீர்மானிக்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வர்றாங்க. ஆனால் அந்த தீர்மானங்களை எல்லாமே அவங்க சுதந்திரமாக எடுக்க முடியுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம முன்னாடி இருக்குது. லைக் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க, ஆனால் தன்னுடைய பணத்தை என்ன பண்ணணும், தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்கலாமா, இல்லை அப்பா அம்மாவுடைய உதவிக்கு கொடுக்கலாமா, இல்லை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை தன்னுடைய குழந்தை வளர்ப்பு விதம், இல்லை நான் அத்தையோட மாமாவோட நான் சேர்ந்து இருக்கணும், இல்லை கூட்டு குடும்பமாக இருக்கணும், இல்லை தனி குடும்பமாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்களில் தேர்வு செய்கிற அந்த சுதந்திரம் பெண்ணுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இல்லை. அதுலேயுமே வந்து 2ஆம் பட்சமாக தான் இருக்குது அவங்களுடைய இடமும் நினைக்கிறேன் நான். இப்போ இங்கே இருக்கிறவங்கள எத்தனை பேர் வந்து அத்தையோட மாமியார் மாமனாரோட சேர்ந்து கூட்டு குடும்பமாக இருக்கீங்க? ரொம்ப கம்மி பேர் தான். மற்றவங்க எல்லாமே தனியாக தான் இருக்கீங்க இல்லையா? அது எந்த மாதிரியான ஒரு சூழலில் எடுத்த ஒரு முடிவுன்னு கேட்கலாமா? ஒன்றா தான் இருந்தோம். அப்புறம் வேலை வந்து அவங்க அப்பாவோட வேலை வந்தது எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு. அதனால் ஆஃபீஸ்லேருந்து வீடு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த வீட்டுக்கு தனியாக வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. என்னோட அப்பா அம்மா வந்து 2 பேருமே ஒர்க்கிங். அம்மா வந்து அவங்க சேல்ரி வந்து எப்பயுமே அப்பா கிட்ட தான் கொடுப்பாங்க. ஒரு 5 ருபீஸ் வேணும்னாலும் அப்பா கிட்ட தான் கேட்பாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? நான் என்னோட இதை நான் தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். யூ ஹாவ் டு ஃபேஸ், இல்லை ஃபேஸ் பண்ணுற தைரியம் இருக்குது உனக்கு. எப்படி வந்து படிப்பு உரிமை நமக்கு கிடைச்சிருக்கோ அவங்க போட்ட ஒரு பாதையில் நாம் இன்றைக்கி நடக்கிறோம். அப்போ வந்து பாதையே இல்லாமல் இருந்தது, முட்செடிகளாக இருந்தது. அந்த பாதையில் நாம் எப்படி நடக்கிறோமோ நம்ம போட்டுட்ருக்கிற பாதையில் இந்த குழந்தைங்களாம் நாளைக்கு நடப்பாங்க. இன்றைக்கி வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் தந்தைக்கு ஒரு 2 அடி பின்னாலேயோ அல்லது கட்டிய கணவருக்கு 2 அடி பின்னாலேயோ இருந்தால் மட்டும்தான் அவங்க வேலைக்கு போகிறதுக்கே அனுமதிக்கப்படுறாங்க. இப்போது ஒரு கம்பெனியில் வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க, ஒரு 10 பேரை வேலை வாங்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருப்பாங்க. ஆனால் வீட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன் இருக்காது. திறன் இருக்காதுன்னு சொல்றீங்களா? இல்ல, திறன் இருக்காதுன்னு சொல்ல மேடம், திறனை வந்து கொடுக்கலன்னு சொல்றேன். அந்த குடும்பம் கொடுக்கலன்னு, வாய்ப்பு கொடுக்கல, அந்த வாய்ப்பு கொடுக்கல. இப்போ அதுக்கு மீறி அவங்க முடிவெடுக்க போனாங்கன்னா என்ன உனக்கு வேலைக்கு போகக்கூடிய திமிரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி வந்தது. எங்க தன்னுடைய வேலைக்கு ஆபத்து வந்துருமோ, தன்னுடைய வேலையை காப்பாற்றிக்கணுமோ அப்படின்ற பொருட்டில் அவங்க வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சமூகம் ஒரு கம்பெனியில் இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை இவங்களால் செய்ய முடியும்னு சொல்லி நம்பி அந்த கம்பெனி ஒரு பொறுப்பை கொடுக்குது. ஆனால் ஒரு குடும்பம், இந்த பெண் நம்ம குடும்பத்தை நல்லா வழி நடத்துவான்னு சொல்லி ஒரு குடும்பம் தர மறுக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சினிமாவில் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற புருஷனை எப்படி காட்டுறாங்கன்னா காமெடி பீஸாக காட்டுவாங்க. இல்லை வெளியில் நான் உண்மையாக கேட்குறேன், ஒரு மனைவிக்கு நீங்க உங்களுக்கு நல்ல கணவர் வாய்த்திருக்கான்னு சொன்னீங்க, வெற்றி பெற்ற பெண்கள் எல்லாம் பின்னாடி ஒரு வந்து அத வந்து அப்படி கொடுத்துருக்கிற இமேஜ் ஒண்ணும் இல்ல. ஃபீட்பேக் வந்து சமுதாயத்துல இருந்து வரதால தான் ஆண்கள் கூட நமக்கு அந்த சப்போர்ட்டிவா இல்லை. என் டாக்டர் தாங்க அவங்க. ஏன் எனக்கும் செலவு பண்ண தெரியும், நல்ல மேனேஜ்மெண்ட் எல்லாம் தெரியும், இருந்தாலும் அப்படி கொடுத்து வாங்கினா என்ன நல்ல பெண்ணா சமுதாயத்தில் ஒத்துப்பாங்க. பரவாயில்ல, வீட்டுக்கு அடக்கமான பெண்ணு, நல்ல ஒழுக்கமான பெண்ணு. நாம் என்ன செய்கிறோம், ஆணை தட்டி கொடுக்குறோம் முதுகில், பெண்ணை தட்டி கொடுக்குறோம்
தலையில் தட்டி கொட்டு கொட்டு கொட்டுன்னு அடி. இன்னும் சுதந்திரமே கிடைக்கலைங்க. அடிமை பிறந்த வீட்டில் அது மாதிரி அடிமை, புகுந்த வீட்டுக்கு போனால் மாமியார் வீட்டுக்கு அடிமை, சாகும் வரை அடிமையாகவே இருந்து சாகிற ஒரே ஒரு மனித இனம் பெண் இனம் மட்டும்தான். அதுவும் இப்போ வந்து அரைவே காட்டு சமுதாயத்தில் இருக்கிறோம். ஒன்று அந்த பழங்கால இதுவும் இல்லை, அந்த இதுவும் இல்லை, இந்த இதுவும் இல்லை. அதாவது பிஸ்னஸ் வேர்ல்டே வந்து திரும்பி பார்க்க வச்சது வந்து இந்திரா நோஹி. அது வந்து எல்லாரும் பெருமையாக சொல்கிறோம். ஆனால் அவங்க ஒரு ஆர்டிகலில் அவங்கள பற்றி, அவங்களோட பர்சனல் திங்ஸை பற்றி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ஆஃபீஸை விட்டு அவங்க வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்களாமா, நீ இந்திரா நோஹி தான், பெப்சிகோ இன்டர்நேஷ்னலுக்கு அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் கழட்டி வச்சுடு, போய் உன்னோட புருஷன் உட்காந்துருக்கான், அவனுக்கு போய் சப்பாத்தி சுட்டு கொடுன்னு சொல்லுவாங்களாமா. அவளை வந்து படிக்க வச்சதும் அவங்க தான், அவங்க அந்த அளவுக்கு வர வச்சதும் அவங்க தான். ஆனால் சமூகம்ன்றது தாண்டி குடும்பம்னு வரும்போது அது வந்து அகம் மாதிரி, சமூகம்ன்றது புறம் தான். அது முதல்ல நம்மளோட அகம்ன்றது வந்துட்டு நம்ம வந்து அரவணைச்சிட்டு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்போது புறத்தை ஈஸியாக தட்டி தள்ளிக்கிட்டு வந்துடலாம் பெண்களால். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஃபினான்ஷியலாக எதுவுமே தெரியாது, தன் கையில் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி வச்சுக்கணும்னு கூட தெரியாது அப்படிங்கிற இமேஜை நம்ம எவ்வளோ சாமர்த்தியமாக கடைபிடிச்சிட்டே வந்திருக்கிறோன்னு பாருங்களேன். ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டுக்கு வழக்கமாக வரக்கூடிய ஒரு பால்காரருக்கு பணம் கொடுப்பது ஒரு பெண் செய்யலாம். ஒரு பால்காரர் வந்து ஒரு பெண்கிட்ட இருந்து பணம் வாங்கிப்பார். ஆனால் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, ஒரு வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க ஒரு பெண்ணை நம்பி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. அப்போ சின்ன சின்ன சில்லறை செலவுகளை செய்வதற்கு மட்டும்தான் பெண்ணுக்கு அந்த எம்பவர்மெண்ட் இருக்கணும். பெரிய செலவுகளுக்குன்னு வரும்பொழுது பெண்ணுக்கு அந்த எம்பவர்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதையும் சமுதாயம் ரொம்ப நாளாக திணிச்சிக்கிட்டே தான் நம்ம பெண்கள் மேலே இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஒன்றும் இல்லை, எவ்வளவு நாட்கள் கழிச்சும் வந்து என் பொண்ணுக்கோ என்னுடைய மனைவிக்கோ நான் தான் புடவை வாங்கி கொடுப்பேன், அவங்களுக்கா போய் ஒரு கடையில் புடவை கூட தானாக வாங்கிக்க தெரியாது அப்படின்னு தெரியாது வர்ணம் பூசுறோம் பார்த்தீங்களா, அங்கே இருக்கு பிரச்சனை. இது வெறும் பொருளாக தெரியாது அப்படின்னு வர்ணம் பூசுகிற அதே ஆண்கள் வந்து வீட்டினுடைய பட்ஜெட் நிர்வாகத்தை பெண்கள் கிட்ட தான் கொடுக்குறாங்க. சரி, வீட்டினுடைய பட்ஜெட் நிர்வாகத்தை பெண்கள் கிட்ட கொடுத்தவங்க தன்னுடைய இல்லை குடும்பத்துக்காகவே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான வசதியையும் வாய்ப்பையும் கொடுக்கறதில்ல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பெண்கள் வந்து ரொம்ப புத்திசாலிகளாக அந்த காலத்திலிருந்தே நகையை வாங்கி வச்சிருவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உதவும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பெண்ணுடைய ஒரு சாமர்த்தியம். இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. இந்த சமூகத்தில் பெண்கள் சந்திச்சிட்டு இருக்கிற தடைகளை பற்றி பேசணும், குடும்பத்தில் சந்திச்சிட்டு இருக்கிற தடைகளை பற்றி பேசணும். ஆனால் அந்த தடைகள் எல்லாத்தையும் மீறி தாண்டி வரணும் அப்படின்றத பற்றியும் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கோம். இதை பற்றி நம்மளோட அவங்களுடைய மேலான கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்காக பாண்டிமா அப்படின்ற வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், அவங்க வந்து நிறைய பெண்களுடைய பிரச்சனையை கையாண்டவங்க, சமூக ஆர்வலர் வந்திருக்காங்க. வெல்கம் பாண்டிமா. வந்து நீங்கள் நிறைய விஷயத்தை, நிறைய கேசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க, நிறைய பெண்களை, பலதரப்பட்ட பெண்களை பார்த்துருப்பீங்க. பெண்ணுடைய வளர்ச்சிக்கு தடையாக என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க, என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? பேட் உமன் குட் உமன் கான்செப்ட் இருக்கு. யாரு நல்ல பொண்ணு, யார் கெட்ட பொண்ணு, இது வந்து வழி வழியா மதம் சொல்லி கொடுத்துருக்கு. அதை எப்படி நம்ம மனசுல நிலைநிறுத்திருக்காங்கன்னா, மனு நீதி தான் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மத சட்டங்களையும் சொல்லுது. அந்த மனு என்ன சொல்லியிருக்காரு, எப்படிப்பட்ட பெண்களை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, தெளிவாக சொல்லியிருக்காரு. பெண்கள் வந்து எந்த நேரத்துலையும் ஒழுக்கக்கேடாக போய்விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தையா இருக்கும்போது தகப்பனுடைய கண்ட்ரோல்லையும், கல்யாணம் பண்ண பிறகு புருஷனுடைய அவருடைய கண்ட்ரோல்லையும், வயதான பிறகு கூட அவங்கள தனியாக விடக்கூடாது, மகனோட கண்ட்ரோல் இருக்கணும். இப்படியான ஒரு பார்வையை தான் நீங்களும் என் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் உள்வாங்கி வளர்றோம். இப்போ சிவன் வந்து காலை தூக்கிட்டாரு, எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் பொண்ணால் பார்வையை தூக்க முடியல, அவங்க தோற்று போயிட்டாங்க. அதனால் ஆண்கள் தான் வலிமையானவர்கள். ஸோ இப்படி எல்லாமே சின்ன வயதுலேருந்து எப்படி எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட சோஷியலைசேஷன் எப்படி எனக்கு நடந்திருக்கு என் குடும்பத்தில், எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் அப்படின்னா, பெண்கள் எப்படி முடியாதவங்களாக இருக்காங்க, வீக்காக இருக்காங்க. எல்லா நேரத்துலையும் உன்னுடைய உயிரை விட கற்பு தான் உனக்கு சிறந்தது. ஸோ துப்பாக்கியை காமிச்சு உன்னுடைய உடைகளை கடைய சொன்னால் நீ என்ன பண்ணுன்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், என் உடைகளை கடை வேணாம், உயிர் தான் எனக்கு முக்கியம். அதுக்கு பிற்பாடு நான் உயிரோட இருந்தால் நான் போராட தயாரிப்பேன். ஆனால் பல பேர் நமக்கு தெரியும், ஒரு பாலியல் வன்கொடுமை நடத்தோன்னே இதுக்கு முன்னாடிலாம் பெண்கள் தூக்க மாட்டிப்பாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஏன்னா மொத்த குடும்பத்துக்கும் அது வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம். இதை திரும்ப திரும்ப சாதியும் மதமும் உங்களுக்கு சொல்லியிருக்கு. இந்த கட்டுப்பாடுகளை 2500 வருஷமா
இந்த சமூகம், இந்த ஆணாதிக்க சமூகம் எப்படி தக்க வச்சிட்டு இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா எல்லாமே மாறி இருக்கு. நேற்றுக்கு அந்த கதவுக்குள்ள இருக்க பெண்கள் இன்னைக்கு வெளியில வந்திருக்கோம். ஆனா 2500 வருஷமா இது எப்படி தாக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆண்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. அதை திரும்ப திரும்ப குழந்தையிலிருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த பாட புத்தகத்துல கூட இப்பதான் மாற்றம் வந்திருக்கு. இல்லைன்னா யாரு காய்கறி அரிஞ்சிட்டுப்பா யார் பேப்பர் படிப்பா நமக்கு தெரியும். ஸோ தொடர்ந்து சினிமாக்களும் மற்றதும், இது வந்து ஹீரோ தான், ஹீரோயின் பேஸ்ட் படமே கிடையாது. இவ்வளோ ஒல்லியா இருப்பாரு, அவர் 10 பேர் அடிச்சு அந்த பெண்ணை காப்பாற்றுவார். பெண்ணுக்கு தான் மேல ஒரு கட்டை விழுந்துட்டா கூட காப்பாற்ற முடியாத திரும்ப திரும்ப ஸ்டீரியோ டைப்பிங் சொல்லக்கூடிய மதமும் சாதியும் மீடியாவும் உங்களை வலியுறுத்தி இந்த புத்தி நம்ம அப்பா அம்மாக்கே போயிருக்கு. என்னோட அம்மாவே எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, ஒழுங்கா எப்படியாவது குடும்பம் கூட புருஷன் கூட குப்பை கொட்டும், கெட்ட பேர் குடும்பத்துக்கு வாங்கி தந்துடாது. அதுல என்னுடைய சுதந்திரம், என்னுடைய உணர்வுகள், அதை பத்தின எந்த கவலையும் இல்லை. இது ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, என்னோட குடும்பத்துல என்னுடைய அக்காவுக்கு வயசுக்கு வந்த உடனே 7ஆவதுல நிறுத்தினாங்க. இதெல்லாம் சாதிய கட்டுமானத்துல வரக்கூடியது. 17 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. இன்னை வரைக்கும் அவளுக்கு இருக்கு, சாவர வரைக்கும் அவளுக்கு அந்த கஷ்டம் இருக்கும். என்னால கல்லூரிக்கு போய் படிக்க முடியல, எனக்கான ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியவில்லை என்ற ஒரு விஷயம் அவ வந்து கல்லறை போற வரைக்கும் இன்னும் அந்த துக்கமும் அந்த வருத்தமும் அவளுக்கு இருக்கு. அப்ப இந்த மாதிரி லட்சம் பெண்களுடைய மொத்த விஷயங்களையும் அழித்து விட்டு அவருடைய அடிப்படை உரிமை, சுதந்திரம் இதெல்லாம் அழிச்சிட்டு தான் இதன் மேலதான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். இவங்க தோழி சொன்னாங்க, நிறைய பேர் வந்து இதுக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா போராட்டங்களும், ஒரு தலித்துக்காக ஒரு அம்பேத்கர் இருந்தார், ஒரு காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காக காந்தி இருந்தார். பெண்களுடைய ஒவ்வொரு சட்டத்துக்கு பின்னாலும் பல பெண்கள் அமைப்புகள் ரோட்டுக்கு வந்து போராட்டாங்க. இன்னைக்கு பல ஊடகங்கள சமூக சேவைக்கு இல்ல பெண்ணி அமைப்பை சேர்ந்தவங்கனாவே ரொம்ப கேவலமாக கேலியாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல ஆரம்பிச்சு எல்லா சட்டமும், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல ஃப்ளேவி ஆக்டர்ஸ்ன்றவங்க வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தக்கூடிய விஷயங்களை கதையாவே எழுதுனாங்க. அவங்க தான் அதில் ஒரு முக்கிய பங்கு வகிச்சாங்க. அவங்க பம்பாயில் வந்து ஒரு பெரிய லாயர். ஸோ இதில் வந்து ஒட்டு மொத்தமாக படித்த பெண்களோட படிக்காத பெண்கள் ரோட்டில் இறங்கி போராடினதுனால தான் நீங்களும் நானும் இங்கே உட்காந்துட்டு இருக்குமே தவிர, அது கூட கொஞ்சம் மனிதநேயமுடைய ஆண்களும் இருந்திருக்காங்க அதில். ஆனால் 90 விழுக்காடு பெண்களுடைய போராட்டங்கள் தான் உங்களையும் நினைவு எடுத்து வச்சிருக்கு. ஸோ இந்த பேட் உமன் குட் உமன்ற கான்செப்டை தயவு செய்து நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பொது இதில் கூட நான் சொன்னேன், யாராவது பேட் உமன் சொன்னீங்கன்னா அதில் இந்திரா காந்தியும் கிரண் பேடியும் தான் முதல்ல நிற்பாங்க. 3ஆவதா 4ஆவதா நம்ம நிற்போம். ஸோ கெட்ட பெண்கள்னு யாரையாவது சொல்லணும்னா, ஏன்னா எங்கள் அப்பா சொன்னார், முடி வெட்டின பெண்கள்லாம் வந்து ஒழுக்கம் கெட்டவர்கள். என்னோட தந்தை சொன்னார். ஸோ பல அவமானங்களை தாண்டி தான் ஒரு பொது இடத்துக்கு வர வேண்டியது இருக்கு. பாரதியார் வந்து 1904 சுதேசிமித்திரன் பத்திரிகைக்காக வேலை செய்யறதுக்காக சென்னைக்கு வந்தப்போ, அது கூடவே அந்த பத்திரிகைக்கு கூடவே சக்கரவர்த்தினின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் மாத இதழ் பெண்களுக்கானது வந்தது. அதுலேயே பாரதியார் வேலை செஞ்சார். அப்போ 1914 தான் அவரு நிவேதிதாவை பார்க்குறாரு. 10 வருடம் கடந்த பிறகுதான் அவர் பார்க்குறாரு. அதனால நிவேதிதாவை சந்தித்த பிறகுதான் வந்து அவர் வந்து ஒரு பெண்ணிய கருத்துக்களை பேசினாரு அப்படின்றது சொல்றதெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. தெரியும். ஏன்னா ஏன் பாரதியார் அப்படி திரும்பி சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இங்கே தோழர்லாம் சொன்ன மாதிரி கற்பை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவென்று வைப்போன்றது மட்டுமே கிடையாது. ஒரு பெண்ணோட முன்னேற்றத்துக்கான ஒரு 10 அம்ச திட்டங்களே அப்போ அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த புதுமை பெண்ணுன்றதுல வந்து அவர் சொல்வார், பெண்களுடைய நற்குடி பெண்களின் குணங்கள் என்ன அப்படின்னு அவர் சொல்றப்ப அவர் சொல்றாரு, நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம். அது கூட அவர் இல்லை, இந்த நானும் அச்சம்னா பெண்களுக்கு தேவையே இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாமல், ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு. ஞானமும் அறிவும் நல்ல அறமும் நல்ல செய்கைகளை செய்யக்கூடிய விஷயங்களையும் வீரமும் சுதந்திரமும் தான் வந்து ஒரு நற்குடி பெண்களுடைய குணங்கள் சொல்லிட்டு ஒரு வரையறுத்தவர் தான் பாரதி. அதனால இந்த பாரதியை வந்து யாரும், ஏன்னா அவர் இருந்த காலத்தை வைத்து தான் ஒரு மனிதனுடைய ஒரு பங்கெடுப்பை வந்து நம்ம பேச முடியும். இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய சிந்தனைகள் என்ன அப்படின்னா வந்து, நமக்கான உரிமையை நம்ம கண்டெடுக்கிறோம், நமக்கான சுதந்திரத்தை நம்ம வாங்குறோம் அப்படின்றதும் ஒரு பக்கத்தில் இருந்தாலும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்மளை மட்டுமே சுற்றி இருக்கதில்லை இல்லையா, நம்மளை மட்டுமே சுற்றி இருப்பதில்லை அப்படின்றது நம்ம வந்து மிக முக்கியமான கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போ நாம் ஒரு டெசிஷன் எடுக்க விடுறோம், நம்ம புருஷனை எடுக்க விடுறோம் நம்ம பொண்ணுடைய விஷயத்தில் அப்படின்ற போது வந்து என்ன சொல்கிறோம்னா, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் சொல்கிறீங்க என்னால் செய்ய முடியல அப்படின்ற ஒரு தோல்வி தன்மையை அவளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க.
தோல்வி அடையக்கூடாது. இந்த விஷயங்களெல்லாம் நம்ம தோல்வியை சந்திக்கவே கூடாது, தோல்வியை நம்ம அடையக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. இது நமக்காக, நம்ம பெண்ணுக்காக, நம்ம குடும்பத்துக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு யாராவது நினச்சிட்டிங்கன்னா அது தவறான ஒரு விஷயம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும், எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம சுற்றி இருக்கிற எத்தனையோ பெண்களுக்கு ஒரு நிதர்சனமாக இருக்க போகிறது அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு பெண்கள் தினத்தில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு டெசிஷன் அப்படின்னு என்ன நினச்சிங்கன்னா, தைரியமாக செயல்படுங்க. தைரியத்தோட உங்களுக்கு தேவையானது, அவங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு தோல்வியோட இல்லை குமுறலோட இது ஆகணும்னு நினச்சேன் இது ஆக முடியலை அப்படின்ற ஒரு குமுறலோட கல்லறைக்கு போய் நம்ம சேர வேண்டாம். அதுக்கு முன்னாடியே நமக்கு தேவையானதை, நமக்கு உரிமையானதை எல்லாத்தையுமே நம்ம தைரியமாக எடுத்துக்கொள்வோம். அப்படி எடுத்துக்கொள்வது நமக்காக மட்டும் கிடையாது, நம்மளுடைய அடுத்த சந்ததியினருக்கு நம்ம சொல்லும் மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கக்கூடும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க. எல்லாருக்கும் இன்னொரு தடவை பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அன்போட ரோஹிணி.